أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين من بعده وأوحينا إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وعيسى وأيوب ويونس وهارون وسليمان وآتينا داود زبورا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 352வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். புனிதம் நிறைந்த ரமலானுடைய காலத்திற்கு பின்பு இந்த குர்ஆன் விளக்க உரையிலே நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து கொடுத்த அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் எல்லா விதமான புகழும் உண்டாகட்டுமாக. எதை கேட்கிறோமோ அதன் பிரகாரம் அமல் செய்வதற்கும் விளங்குவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, கடைசியாக நாம் சூரத்துன் நிசாவினுடைய 159வது வசனத்திலிருந்து 162வது வசனம் வரை உண்டான ஒரு 4 ஆயத்திற்குண்டான விளக்கத்தோடு அந்த தப்சீருடைய விளக்க உரையை நாம் நிறைவு செய்தோம். அதிலே அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசிக்கொண்டே வந்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையிலே அறையப்பட்டார்கள் என்று கிறிஸ்துவர்கள் சொல்ல அல்லாஹு தஆலா அதற்கு விளக்கம் கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்துவர்கள் சொல்வதை போல சிலுவையிலே அறையப்படவில்லை. ரஃபஅஹுல்லாஹு, அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, வானத்தின் பக்கம் உயர்த்தி விட்டான் என்பதை பற்றி உண்டான செய்தியை பேசிக்கிட்டே வருகிற போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பவும் இந்த பூமிக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. நபியா வரமாட்டாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே ஒருவராக என்ன செய்வாங்கங்க, வருவாங்க. 33 வயசுல மேலே போனவங்க திரும்பவும் அதே 33 வயசுல என்ன செய்வாங்கங்க, கீழே இறங்குவாங்க. இறங்குகிற ஹஜ்ரத் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த சமூகத்தில் சுபிட்சமான வாழ்க்கையை என்ன செய்வாங்க, ஏற்படுத்தி கொடுப்பாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னோம்னா 40 ஆண்டு காலங்கள் இந்த துனியாவில் வாழுவாங்க, நிக்காக செய்து கொள்ளுவாங்க, திருமணம் செய்து கொண்டு குழந்தையும் என்ன செய்வாங்க, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பெற்றுக்கொள்ளுவாங்க. எந்த அளவிற்கு சுபிட்சமான வாழ்க்கைனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இந்த துனியாவில் ஷிர்க்குங்கிறதே இருக்காது. மார்க்கம்னா எதுதான் இருக்கும், இஸ்லாம்ங்கிற மார்க்கம் மட்டும்தான் இருக்கும். ஒருத்தர்களுக்கு மத்தியில் போட்டி என்று சொல்லப்படுகிற, பொறாமை என்று சொல்லப்படுகிற எதுவுமே இருக்காது. இது மனிதர்களுக்கு மத்தியிலும் இருக்காது, மிருகங்களுக்கு மத்தியிலையும் இருக்காது. ஆடும் ஓனாயும் ஒன்னா போகும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடும் ஓனா எங்கேயாச்சும் ஒன்னா போகுமாங்க, என்னங்க இது வந்தா அது ஓடும், அது வந்தா இது துரத்தும். ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி உள்ள பிராணி. இந்த ரெண்டுமே ஒன்றாக போகும். ஒருவரோடு அன்போடு என்ன செய்வாங்க, இருந்துக்குவாங்க.
மனிதர்கள் மட்டுமல்ல மிருகங்கள் வரைக்கும் என்ன செய்யுங்க, இப்படித்தான் வாழும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரியலையா? இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லட்டுமா? சிங்கமும் ஒட்டகங்களும் யானையும் இன்ன பிற வஸ்துக்களும் காட்டுல ஒன்னா மேயும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்க, ஒருத்தருக்கு மத்தியில் என்ன வராது, போட்டி வராது. இன்னமும் புரியலையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி பேசுறாங்க. ஒரு சின்ன பையன் பாம்பை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பான். என்னங்க ஹதீஸ் புரியுதுங்களா? சின்ன பையன் ஒரு பாம்பை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பாம்பை அவனை என்ன செய்யாது, எதுவுமே செய்யாது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததற்கு அப்புறம் இந்த துனியாவினுடைய நிலைப்பாடுகள் என்ன செய்யும், மாற ஆரம்பிக்கும். ஒரு நாள் காலை சுபுஹனுடைய நேரத்தில் தமாஸ்கஸ் என்று சொல்லப்படுகிற பள்ளிவாசல் வெள்ளை மெனராவிலே ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். எப்படி இறங்குவாங்க? 2 மலக்குகளின் மீது கை வைத்தவர்களாக இறங்குவார்கள். இறங்கினவங்க நேரா பள்ளிவாசலுக்குள்ள வருவாங்க. உள்ளுக்குள்ள வருகிற போது எல்லா மனிதர்களும் என்ன செய்வாங்க, வழிவிடுவாங்க. யார்கிட்டையும் சொல்ல தேவையில்லை, எப்பா வந்திருக்கிற ஒரு ஈசான் யார்கிட்டையும் என்ன செய்ய தேவையில்லை, சொல்ல தேவையில்லை. அத்தனை பேத்துக்கும் தெரியும் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்காங்க. என்னங்க, அப்பேற்பட்ட ஒரு சுபிச்சமான காலம். பார்த்துட்டு போயிடுவோமாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. என்ன செய்ய முடியாது, அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் வேணா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்கிறேன், நான் பார்த்துட்டு போயிடறேன்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. பள்ளி வச்சு வெளியே போவோமான்னு உத்தரவாதமும் கேரண்டியும் என்ன கிடையாது. கேரண்டி இல்லாத ஒரு பொருள் துனியாவில் யாரு தாங்க? ஆமாம், கேஸு தட்டுப்பாடு வந்து இண்டக்ஷன் குக்கர் அடுப்பு வாங்க போனால் 5 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். எப்போ 5 வருஷம் கேரண்டி கொடுக்குறேன், எனக்கு எவ்வளோப்பா கேரண்டி? குழந்தை பிறந்தவொடனே குழந்தை டாக்டர் நர்ஸம்மா அத்தாம்மா அம்மாட்டையும் கொடுக்குறப்ப 65 வருஷம் கேரண்டியோட உங்கள் பிள்ளைய ஒப்படைக்கிறேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்க? எதுவுமே இல்லாத ஒரு வித்தவுட் பார்ட்டி யாரு? ஆமாம். ஆனால் எல்லாத்துக்கும் முடிவு பண்ணுறது யாரு தான்? ஆமாம், நான் வந்தால் அதை பார்த்துக்கிறேன், அதை முடிச்சுக்கிறேன், எல்லாம் சொல்கிறது யாரு தாங்க? நாம தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்றுவாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் துனியாவுக்கு வருகிற போது இந்த அளவிற்கும் சுபிச்சமான வாழ்க்கை நடைபெறும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, ஒரு மாதரம் பழத்தை உழிச்சு பெரிய ஒரு கூட்டம் உட்கார்ந்து அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் சப்ளை பண்ணாலும் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சாப்பிட்டோன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்களாமா. அந்த அளவிற்கு ஒரு சுபிச்சமான காலம். யார் வந்தா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற போது. இப்பேற்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துனியாவுக்கு வருவாங்கங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குறான். ஏன் சொல்றான்டா, யூத கிறிஸ்துவர்கள் என்ன சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யப்பட்டுட்டாங்க, கொல்லப்பட்டுட்டாங்க. சமீபத்தில் போது குட் ஃப்ரைடேன்னு என்ன செஞ்சாங்க, கொண்டாடுறாங்கல்ல. குட் ஃப்ரைடேனா என்னங்க அர்த்தம்? போன ஈசா திரும்பவும் என்ன செஞ்சாரு? ஆமாம், அப்படி என்ன செய்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் என்ன செய்கிறாங்க, படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. ஜெருசலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொல்லப்பட்டு படுக்க வைக்கப்பட்ட இடத்த என்ன செஞ்சுட்டு இருக்காங்கங்க, தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டும் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்த கண்ணியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் நம்ம இப்போ இந்த ஜெருசலத்தில் நடந்துட்டு இருக்கு. பைத்துல் முகத்தஸ் ரமலான் 10லேயே மூடிட்டாங்க. பைத்துல் முகத்தஸ் ரமலானுடைய 10லே பைத்துல் முகத்தஸ் மூடப்பட்டுருச்சு. 20 நாளும் பைத்துல் முகத்தஸ் மூடியே தான் என்ன செஞ்சுச்சு இருந்துச்சு. உலகத்தினுடைய வரலாறுலையும் இப்படி பதிவு செய்கிறாங்க. ரமலானுடைய கடைசி காலத்தில் அந்த நேரத்தில் ஒரு பூனை கூட வளர்த்தல. எதுக்குள்ள? பைத்துல் முகத்தஸுக்குள்ள. ஏன் இந்த வார் நடக்குது, இந்த பிரச்சனை நடக்குதுங்கிறதுனால யார் இதுக்குள்ள ஏதோ ஒரு காரணத்தினால கிறிஸ்துவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அதை என்ன செஞ்சாங்க, மூடிட்டாங்க. இப்போ அந்த பைத்துல் முகத்தஸ் என்ன செய்யப்பட்டிருக்கு, திறக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு ஜும்மாவுடைய தொழுகை என்ன செஞ்சுட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்துல இந்த காட்சி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த யூத கிறிஸ்துவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம விளங்க வேண்டியது என்ன தெரியுமா, எப்பா கொல்லப்பட்டது ஈசாவே கிடையாதுப்பா. ஆஹா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் படுத்திருந்த இடம் போல தெரியுது, நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆச்சரியப்பட்டிருக்கூடாது. ஏன் விளக்க நம்மள்ட்ட இருக்குது இல்லை, குர்ஆன் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்குது இல்லை. எப்பா ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே போயிட்டாங்க? கொல்லப்பட்டது யஹூதா என்று சொல்லப்படுகிற ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கைகூலியா இருந்தவன் என்ன செய்யப்பட்டுட்டாங்க, கொல்லப்பட்டு போயிட்டாங்க. அடையாளம் காமிக்கிறதுக்கு உள்ள போனவன் அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அடையாளம் என்ன செஞ்சாங்க, மாற்றி விட்டுட்டாங்க. இந்த செய்தியெல்லாம் என்ன செஞ்ச நாம பார்த்துக்கிட்டே வருகிற போது கடைசியாக நாம இந்த யூதர்களுடைய ஆக மோசமான 4 கெட்ட குணத்தை சொல்லி எல்லாம் என்ன செஞ்சான், அந்த ஆயத்தை அந்த ஐனை என்ன செஞ்சான், அல்லாஹ் தஃப்சீரை முடிச்சான். என்ன 4 கெட்ட குணங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். வரம்பு மீறி நடக்கிறது யூத கிறிஸ்துவர்களுடைய பழக்கம். என்னதுங்க, வரம்பு மீறி பார்த்துக்கலாம் என்ன ஆயிர போகுது, யாருடைய பழக்கம்? ஆமா, வரம்பு மீறி நடக்கிற பழக்கம் யூத கிறிஸ்துவர்களுடைய பழக்கம். ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கே என்ன செய்ய மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. இதை பார்த்துட்டு இப்போ புரியுது இல்லை, முடிவுக்கு வராதவன் யாருங்க? காலையில் சொல்கிறான் முடிச்சுக்கிறேன்ட்டு,
சாயங்காலம் உட்காந்து பஞ்சாயத்து பண்ண முடியலேங்கிறான். புரியுதுங்களா? அல்லாஹ் அன்னைக்கு 1600 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறான் பார்த்தீங்களா? فَبِظُلْمٍ مِّنَ الَّذِينَ هَادُوا حَرَّمْنَا عَلَيْهِمْ طَيِّبَاتٍ أُحِلَّتْ لَهُمْ وَبِصَدِّهِمْ عَنْ سَبِيلِ اللَّهِ كَثِيرًا. அல்லாஹ் தெளிவா சொல்றான். வரம்பு மீறி நடக்கிறவங்க எதிலேயுமே ஒரு விதமான ஒரு முடிவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, யூத கிறிஸ்துவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. இவர்கள் வரம்பு மீறி நடந்து கொண்ட காரணத்தினால இவர்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டதெல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டானுங்க, ஹராமாக மாத்திட்டான். இதுவெல்லாம் ஹலால், ஆனா நீ வரம்பு மீறி நடக்கிறதுனால அது எல்லாம் என்ன செய்யப்பட்டது, உனக்கு ஹராமாக ஆக்கப்பட்டுச்சு. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வபிஸத்திஹிம் அன் ஸபீலில்லாஹி கஸீரா. நல்ல பாதையை நோக்கி போகிற மனுஷன் தடுத்து நிறுத்தி எதுக்கு இப்ப அவசரப்பட்டு இந்த நல்ல காரியத்தை செய்யறேன்னு கேட்பானாமா. யாருங்க? புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம சொன்ன செய்தி. ரமலானுக்கு முன்னால இதெல்லாம் நம்ம சொன்ன செய்தியை உங்களுக்கு திரும்பி ரிப்பீட் பண்றேன் நான். வபிஸத்திஹிம் அன் ஸபீலில்லாஹி கஸீரா. யாராவது ஒரு யூத கிறிஸ்துவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொள்றேன்னு சொல்லி வந்தா, முகம்மதே உண்மையானவர்கிறதுக்கு இன்னும் சரியான ஆதார ப்ரூஃப் ஆகலை, அதுக்குள்ளே அவசரப்பட்டு எதுக்கு பண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொள்ள போறேன் என்ன செய்வாங்க, தடுப்பாங்க. 1 காலுக்கு பள்ளிவாசல், 1:30 மணிக்கு பள்ளிவாசலில் ஜமாத்து அவர் போகலான்னு எந்திரிக்கிறப்ப இல்லை மாஸ்கஞ்சாவடியில் 2 மணிக்கு ஜமாத்து போய்க்கலாம் என்ன செய்வார், சொல்லுவார். அவசரப்பட்டு கொடுக்காதீங்க, எல்லா ரசீது புக்கையும் பார்த்துட்டு கொடுங்க. நல்லது செய்யறதுற போது ஒரு தடுதல் வருதுன்னா இது யாருடைய பழக்கம், யூத கிறிஸ்துவர்களுடைய பழக்கம். அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்கிறான், வஅஹ்திஹிமுர் ரிபா. இந்த சமூகத்தில் வட்டியை ஏற்படுத்தி கொடுத்தவன் யார் தாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு இன்ன வரைக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு காரியத்தை ஹராம்னு பேசிக்கிட்டே வர்றது ஒரு காரியம், அதில் மிக முக்கியமானது வட்டின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டி இந்த சமூகத்தில் பிரகடனப்படுத்தினவன் யார் தான், யூத கிறிஸ்துவர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஅக்லிஹிம் அம்வாலன் நாஸி பில் பாத்தில். அடுத்தவருடைய சொத்துக்களை புடுங்கி சாப்பிட்றதுல கை தேர்ந்தவன் யாரு, யூத கிறிஸ்துவர்கள். அவன் எதை பிடிக்கிறதுக்கு போகிறான், ஈரானை எனக்கு கொடுத்துரு. எதை என்ன போடுறான், குண்டு போடுறான். என்னங்க, குண்டு போடுறான். அவர் சொன்னாரு அணு ஆயுதத்தை நான் தயார் பண்ணுறேன்டார். உலகத்தில் அணு ஆயுதத்தை தயார் பண்ணுறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் கிடையாது, நான் தான் அணு ஆயுதத்தை தயார் பண்ணுறேன்னு என்ன சொல்கிறான், இவன் சொல்கிறாரு. இதுக்கு 2 பேருக்கு மத்தியில் கைக்கூலியாக கூட கூப்பிட்டவர் இஸ்ரேல் என்ன செஞ்சார், யூதரை கூப்பிட்டுக்கிட்டாரு. கடைசியில் விழுந்த அடியில் அவர் நவிழ்ந்து போயிட்டாரு. இப்போ யார் மாட்டிக்கிட்டா, இப்ப இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தடுக்கிறதும் அடுத்தவருடைய பொருட்களை அபகரிக்கிறதும் யாருடைய பழக்கங்க, யூத கிறிஸ்துவருடைய பழக்கம். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், எல்லா யூதர்களும் இப்படி அல்ல. யூதர்களிலே சில மனிதர்கள் அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டு வர்ராசிஹூன ஃபில் இல்மி, ஈமானிலேயும் தக்வாவிலேயும் மிக தலை சிறந்தவர்களாக தொழுகை நிலை நாட்டி ஜக்காத்தை சரியா கொடுத்து இப்பேற்பட்ட நல்ல மனிதர்களும் அந்த யூத கிறிஸ்துவர்லேருந்து வெளியே வந்து ரசூலுல்லாவை கொண்டு ஈமான் கொண்டாங்க என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிச்சான். இப்போ இது வரைக்கும் ஒரு டீட்டெயிலான ஒரு செய்தி என்ன செஞ்சோம், நம்ம கடைசியாக நாம் பார்த்தோம். மொட்டையாக இந்த வாரத்தினுடைய செய்தி ஆரம்பித்தோம்னா எதுவுமே என்ன செய்யாது, புரியாது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்துன் நிசாவனுடைய 163வது வசனம். இப்பயும் அல்லாஹ் தஆலா யூத கிறிஸ்துவர்களுடைய குதர்க்கமான ஒரு கேள்விக்கு அல்லாஹ் தஆலா விளக்கமான சில செய்திகள் என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். என்ன கேள்வியெல்லாம் கேட்டீங்கன்னா படித்தோம்னா இப்படிலாம் ஏன் சிந்திக்கிறாங்கன்னே தெரியலைங்க. என்னங்க ஜி, இன்னைக்கெல்லாம் சில பேர் அப்படி சிந்திக்கிறாங்க. அல்லாஹ் கேட்குறான், யூத கிறிஸ்துவர்கள் மூசா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, உங்கள்கிட்ட ஒரு செய்தி ஏற்கனவே ஒன்று கேட்டால் அதுக்கே நீங்கள் சரியாக பதில் சொல்லலை. அல்லாஹ் தெளிவாக பதில் சொல்லிட்டான், இவங்க கேட்குறாங்க நீங்கள் சரியாக பதில் சொல்லலை. மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒரே நேரத்தில் என்ன செஞ்சிச்சு, தௌராத் வேதம் இறங்குச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரே நேரத்தில் தௌராத் வேதம் இறங்குச்சு. அட்டை டு அட்டை எப்படி புஸ்தகமோ அப்படியே என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான். உங்களுக்கு என்ன பிட்டு பிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, வருது. இதை எங்களால் என்ன செய்ய முடியல, ஒத்துக்க முடியல. சரி, எங்களில் ஒரு 5 பேருடைய பேரை என்ன செய்கிறோம், நாங்கள் தபாலில் எழுதி கொடுக்குறோம். இதை நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட அமுச்சு வச்சு குர்ஆனுடைய வசனங்கள்ல எங்க 5 பேர் வந்தா நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், நாங்க ஒப்புக்கொள்றோம். நாங்க புரியுதுங்களா? இது ஏதாவது அறிவுக்கு ஒப்புதான் இந்த கேள்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என்னடா ரப்ப இவ்வளவு மோசமா கேட்கறானுங்களேன்னு கேட்கப்ப அல்லாஹ் விளக்கம் சொன்னா, நாயகமே இதை விட மோசமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்கன்டா அல்லாஹ் தான். உங்கள்கிட்டயாச்சும் பரவாயில்ல, என்னங்க உங்கள்கிட்டயாச்சும் பரவாயில்ல, இதை விட மோசமான கேள்வியில யார்கிட்ட கேட்டாங்க,
மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ்தால ஒரு பெரிய டீட்டெயிலான செய்தி என்ன செஞ்சான், அல்லாஹ்தால பதிவு செஞ்சு காண்பிச்சான். இப்படி குதர்க்கமான கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிற அந்த யூத கிறிஸ்துவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, இந்த வஹி வருதுன்னு சொல்றீங்கல்ல, என்ன வருது, வஹி வருதுன்னு சொல்றீங்க, இந்த வஹிலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட முடிஞ்சு போச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட முடிஞ்சு போச்சு. இப்போலாம் என்ன வர்றது கிடையாது, வஹி வர்றது கிடையாது. சும்மா நீங்களா அப்படி என்ன செய்றீங்க, வர்றீங்க, பேசுறீங்க, சொல்றீங்க, இதெல்லாம் என்ன கிடையாது, வஹி கிடையாது. வஹினா யாரோட முடிஞ்சு போச்சு, எங்க நபி மூசாவோட என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. மூசாவுக்கு தான் வஹியே வந்துச்சு, வேற யாருக்கு வஹியே வரலேண்டா. கடைசி ஃபர்ஸ்ட் சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட வஹி முடிஞ்சிச்சுன்னு சொன்னா, அப்புறம் பேச்சுவாக்கில் சொல்ல ஆரம்பிச்சா வஹீனாவே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் வந்துச்சு, வேற யாருக்குமே என்ன வரலேன்ட்டா, வஹியே வரலன்னு சொல்லிட்டா யூத கிறிஸ்துவர்கள். அல்லாஹு தஆலா விளக்க சொல்றான் யாருக்கு, இந்த கேள்விக்கு. இவ்வளவு தூரம் மட்டமான கேள்வி கேட்டால் யார் விளக்க சொல்றான், அல்லாஹ் விளக்க சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஏன் கேட்டது யார்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் தஆலா ஒரு டீட்டெயிலான ஒரு செய்தியை இந்த சமூகத்துக்கு என்ன செய்யறாங்க, பாடமாக சொல்லி கொடுக்குறான். எதை சொல்வதற்காக வேண்டி நாடி வந்திருக்கிறோமோ அதை நிறைவாக சொல்வதற்குண்டான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தருள்வானாக. சூரத்துன் நிசாவினுடைய 163வது வசனம். இப்போ என்ன கேட்டாங்க, வஹி அப்படிங்கிறது யாரோட முடிஞ்சு போச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட முடிஞ்சு போச்சு. வஹீண்டாவே அது யாருக்கு தான் வந்துச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் வந்துச்சு, வேற யாருக்கு வஹியே வரலைன்னா. அல்லாஹ் தஆலா 5 வரியில விளக்கம் சொல்றான். எத்தனை வரியில, 5 வரியில விளக்கம் சொல்றப்ப எப்படி சொல்றான்டா, நீ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் வந்துச்சுன்னு சொல்றேல்ல, அது தப்பு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால எத்தனை நபிமார்களுக்கு வஹி வந்துச்சோ அத்தனை பேரே அல்லாஹ் சொல்றான், நல்லா விளங்கிக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்புறம் எத்தனை நபிமார்களுக்கு வஹி வந்துச்சோ அல்லாஹ் என்ன செய்றாங்க, அத்தனை பேர்த்தையும் சொல்றான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நான் வஹி கொடுத்தேன்னு அல்லாஹ் சொல்லல. ஆயத்து வழங்குதுங்களா, புரியுதுங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால எத்தனை பேத்துக்கு வஹி கொடுத்தேன், அத்தனை பேத்து நபிமார்கள் பேரையும் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்புறம் எத்தனை நபிமார்களை நான் வஹி அனுப்பிச்சு வச்சேன் அதையும் சொல்றான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து பேரை சொல்லல. கேட்குறாங்க முஃபஸ்ஸிரீன்கள், ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட பேரை சொல்லலைன்னா, அவன் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒத்துக்கிட்டான்ல, இதுக்காக வேண்டி ஒரு செய்தியை நான் சொல்லி அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணல விரும்பலேங்கிறான். அல்லாஹ் தான் சொல்ற செய்தி புரியுதுங்களா? எவ்வளவு நுட்பமான செய்தி அறிக்கை அல்லாஹ் தஆலா இங்க பதிவு செஞ்சு காண்பிக்கிறாங்க. நமக்கு கேள்வி வரலாம், என்னப்பா இவ்வளவு பேரையும் சொன்னவன் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பேரை சொல்லலையேண்டா. எப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தான் அவன் ஒத்துக்கிட்டான்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் தான் நபி வஹி வந்திருக்கு, வேற யாருக்கு வஹி வரலைன்னு சொன்னான்ல, மூசாவை தள்ளி மிச்ச பேரை பூராத்தையும் சொல்லு அப்படின்னு என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். என்ன ஆயத்தினுடைய முதல் வார்த்தை பாருங்க, இன்னா நிச்சயமாக நாம், அவுஹைனா இலைக்க நாயகமே உங்களுக்கு வஹி அறிவித்து கொடுத்தோம், அவுஹைனா இலைக்க உங்களுக்கு வஹி அறிவித்து கொடுத்தோம், கமா அவுஹைனா இலா நூஹின் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நாம் எப்படி வஹி அறிவித்து கொடுத்தோமோ அது மாதிரி உங்களுக்கு என்ன செஞ்ச நாம வஹி அறிவித்து கொடுத்தோம். வன் நபியீன மின் பஅதிஹி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அத்தனை நபிமார்களை நம்ம என்ன செஞ்ச நாம வஹி அறிவித்து கொடுத்தோம் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். இதுதான் ஆயத்தினுடைய முதல் 2 வரிகள். இது வரைக்கும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கப்புறம் இருக்கிற செய்தியை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் என்ன செய்யறோம் நம்ம பார்க்கலாம். இப்ப இன்னா அவுஹைனா இலைக்க நாயகமே உங்களுக்கு நாம வஹி அறிவித்தோம் என்ன செய்யறோம், அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். இந்த வார்த்தையை கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு தஃப்சீர்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, நீங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்லணும், பதில் சொல்லுவீங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ என்ன கேள்வி, இன்னா அவுஹைனா இலைக்க நாயகமே உங்களுக்கு நாம வஹி அறிவித்தோம் என்ன செய்யறோம், அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன செஞ்சோம், அறிவித்தோம். அறிவித்தோம்ங்கிறது என்னது, சரி ஓகே ஓகே இது கேள்வி ஓகே. அறிவித்தோம்ங்கிறதுல ஒருமை இருக்கா பன்மை இருக்கா, எத்தனை இருக்குங்க, பன்மை. இன்னா நிச்சயமாக நாம், அவுஹைனா இலைக்கு உங்களுக்கு நாம வஹி அறிவித்தோம். இந்த கேள்வியை இப்பதான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட நாம கேட்கிறோம். இதுக்கு முன்னால சூரத்துல் ஆல இம்ரான்ல மட்டும் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தை என்ன செஞ்சான், பதிவு செஞ்சு காண்பிச்சான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து வளர்ப்பதற்காக வேண்டி வருகிற போது எல்லாரும் கூப்பிட்டாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்க வச்சுக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொன்னா, சீட்டு குலுக்கி போடுங்க, யாருடைய பேர் வருதோ அவங்க கண்ட்ரோல்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் வரணும்னு சொன்னான். அப்ப நாம வஹி அறிவிச்சோங்கிற வார்த்தை வந்த வார்த்தை இப்பதான் என்ன செய்யுது, திரும்பவும் அந்த வஹிங்கிற வார்த்தை இன்னைக்கு நாம பார்க்குற தஃப்சீர்ல இப்பதான் வருது. இப்போ இந்த கேள்வி இங்க கேட்டா சரியா இருக்கும். இப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்றானுங்க, நாம வஹி அறிவித்தோம். அப்போ ஒருத்தர் இல்ல
பன்மை. அல்லாஹ் ஒருவனா ரெண்டு பேரா? இப்போ நான் அறிவித்தேன்னு தானே சொல்லணும். என்னங்க கேள்வி புரியுதுங்களா? இதுக்கு முன்னால் உள்ள மேல ஆயத்தில் கூட சொன்னா உலாக்க சனுத்தீஹிம் அஜ்ரன் அதீமா, அவங்களுக்கு நாம கூலி கொடுப்போம் சொல்ற அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் எத்தனை பேரு? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்துல் அம்பியாவை சொல்றான், ஒருத்தர் இல்லாம ரெண்டு கடவுள் இருந்துச்சுன்னா அந்த துனியாவில் சண்டை போட்டே வேலை முடிச்சு போயிடும். புரியுதுங்களா? ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் தான் தலைவர், அங்க 2-3 தலைவர் வந்தா என்ன ஆகி போயிடும்? இவர் ஒரு கருத்து சொல்ல, அவர் ஒரு கருத்து சொல்ல, கடைசி வரைக்கும் எதுவுமே இல்லாமல் என்ன ஆகி போயிடும்? கொலாப்ஸ் ஆகி போயிடும். ஃபசதத், அது என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போயிடும், குழப்பமாகி போயிடும். இப்போ நாம கேட்குற கேள்வி என்னன்னா, அல்லாஹ் ஒருவன் தானே, அப்போ நான் வஹி அறிவித்தேன் தான் அல்லாஹ் சொல்லணும். ஏன் அதான் நம்ம வஹி அறிவித்தோம் அல்லாஹ் சொல்றான். புரியுதுங்களா கேள்வி? ஏன் சொன்னாங்க அல்லாஹ் தஆலா? பல தடவை வஹி அறிவிச்சிருக்கிறாரு, அதனால நாம அப்படி சொல்றோமா? குர்ஆன் ஷரீஃப்ல இன்னொரு இடத்துல சொல்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். இந்த குர்ஆனை நாம தான் இறக்கணும், இந்த குர்ஆனை நாம தான் பாதுகாக்கிறோம் சொல்றான் அல்லாஹ் தஆலா. இறக்குனது யாரு? ஒருத்தன் தான். பாதுகாக்கிறது யாரு? ஒருத்தன் தான். அப்ப ஏன் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல பண்பை அல்லாஹ் தஆலா கையாளுறான்? நீங்க பல இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, நாம தான் பார்க்கிறோம், நாம தான் வச்சிருக்கிறோம், நாம தான் சொல்றோம். நிறைய இடத்துல குர்ஆனுடைய வசனங்கள்ல நாம என்ன செய்வது பார்த்திருக்கீங்களா? படிச்சிருப்போம்ல. ஏன் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல ஒருமையை சொல்லாம பன்மையை சொல்றானா? அப்ப அல்லாஹ் தஆலா பன்மைங்கிறத சொல்றானா? அப்படின்டா இந்த தஃப்சீர்ல இந்த பாடத்தை நாம தெளிவுபடுத்திக்கணும். இந்த இடத்துல நாம செய்தோம் சொல்வதன் மூலமா அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல எண்ணிக்கையை சொல்ல வரல. இந்த கிளாஸை யாருப்பா எடுத்தா? நான் எடுத்தேன்னு சொல்றது ஒன்று இருக்கு, நாம எடுத்தோம் சொல்றது ஒன்று இருக்குது. இந்த பில்டிங்கை யாருப்பா இடிச்சா? நான் இடிச்சேன்னு சொல்றதுக்கு நாமெல்லாம் சேர்ந்து தான் இடிச்சோம்னா அப்ப அந்த இடத்துல என்ன வருது? எண்ணிக்கை வருது. இப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல நாம அறிவித்தோம் சொல்வதன் மூலமா அல்லாஹ் தஆலா எண்ணிக்கையை சொல்ல வரல. அந்த இடத்துல தான் மகத்துவம் மிக்கவன்கிற கண்ணியத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்றாங்க? சொல்றது புரியுதுங்களா? என்னதுங்க? கண்ணியத்திற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல பன்மையான வார்த்தை என்ன செய்யறான்? பயன்படுத்துறான். இந்த லைட்டு யாருங்க அழகா இருக்குதுங்க, வாங்கி கொடுத்தது அழகா இருக்குதுங்க இந்த லைட்டு. அப்ப அந்த லைட்டு வாங்கி கொடுத்த ஒரு பக்கத்துல இருந்தா என்ன சொல்லணும்? நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது, நாம தான் வாங்கி போட்டோங்க. என்ன சொல்லணுங்க? நாம தான் வாங்கி போட்டோம். அந்த இடத்துல ரெண்டு விஷயம் விளங்கும். ஒன்று, வாங்கி கொடுத்தோங்கிறதுல பெருமை வந்துடாது, நாமன்னு சேர்த்துக்கிட்டார். சொல்றது புரியுதுங்களா? அந்த இடத்துல என்ன ஆயிருது? நாம தான் வாங்கி போட்டோம், பெருமை வராது. அதே நேரத்தில் நாம வாங்கி கொடுத்த பொருள் சாதாரணமான பொருள், அது மகத்துவம் மிக்கங்கிறத நாமங்கிற வார்த்தையில என்ன செய்யப்படுறாரு? அது கண்ணியப்படுத்துறாரு. இப்ப நாம வஹி அறிவிச்சிருக்கிறோங்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, கேட்டு சொல்லி செஞ்ச விஷயம் அல்ல, அது மகத்துவம் இல்லது. எது? வஹிங்கிறது எப்படிங்க? ரொம்ப மகத்துவம் மிக்கது, ரொம்ப புனிதமானது, ரொம்ப பரக்கத் பொருந்தியதுங்கிறத நாம அறிவித்தோங்கிற பன்மையினுடைய வார்த்தைகளை சொல்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு நீங்க வஹியாக கேட்கிற எல்லா செய்தியும் என்ன கிடையாது? சாதாரணமானது கிடையாது. என்னதுங்க அது? கண்ணியமானது. என்னதுங்க அது? கண்ணியமானது. சொல்ற செய்தி புரியுதுங்களா? புரியலன்னா திரும்பவும் சொல்றேன் நான். சாதாரணமான விஷயத்தை இந்த குர்ஆன் என்னதுங்க? வஹி. இந்த குர்ஆன் என்னது? வஹி. குர்ஆனுடைய விளக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது என்னது? வஹி. புகாரி, முஸ்லிம் ஹதீஸுடைய கிதாபுகள் எல்லாம் என்னது? வஹி. எல்லாம் என்னது? வஹி. அல்லாஹ் சொல்லுகிறான், வஹியாக உங்களுக்கு நாம் என்ன செஞ்ச அறிவித்து கொடுத்தோம். பன்மையான வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துவதன் மூலமா அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை என்ன செய்யறாங்க? இந்த சமூகத்திற்கு சொல்லி கொடுக்குறான். நீங்க கேட்கிற செய்தி சாதாரணமான செய்தி அல்ல, அது என்னதுங்க? கண்ணியமானது. கண்ணியத்தை பயன்படுத்துவதற்காக வேண்டி இன்னா அவ்ஹைனா இலைக்க, நாயகமே உங்களுக்கு நாம் என்ன செஞ்சோம்? வஹி அறிவித்து கொடுத்தோம். என்ன செய்யறோம்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். சரி, இந்த கேள்வி புரிஞ்சிருச்சு. இப்ப வஹிண்டா என்னங்க? கேள்விப்பட்டிருப்போம்ல, நிறைய பயான்ல கேட்டிருப்போம்ல. வஹினா என்ன? டெய்லி வர்றதா? அல்லாஹுடைய புறத்திலிருந்து செய்தி வர்றது. அப்புறம் அருள். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வின் மூலமாக இறக்கப்பட்ட அருள், அற்புதமான அருள் வாக்கு, முபாரக்கான வார்த்தைகள். வேறங்க? வஹிங்கிற வார்த்தைக்கு தெளிவா சொல்றதா இருந்தா மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். இதுதான் வஹி. என்னங்க? மனுஷனுடைய அறிவுக்கு
எப்படிப்பா இது வானத்திலிருந்து வருது, செய்தி வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வருது, வேத்து போகுது, உடம்பு மாறுது, என்ன வருது, கொஞ்ச நேரத்தில் பெருமானார் நில தடுமாறுறாங்க, திரும்பவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு உட்காந்து செய்தியை சொல்கிறாங்க. இது எப்படி இது? சிந்திச்சு பார்த்தா விளக்கமே கிடைக்காது. என்ன கிடைக்காது? விளக்கமே கிடைக்காது. இதை விளங்குறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் புரியும்னு நான் நினைக்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னே செய்கிறாங்க, இந்த துனியாவை விட்டு மறைகிறாங்க. மறைஞ்சது நேரத்தில் சஹாபாக்கள்கிட்ட இருந்த கவலை கொஞ்சம் நெஞ்ச கவலை இல்லை. நின்றிருந்த ஒட்டகம் எந்த திசையில் நிற்குதோ அந்த பக்கம் பார்த்து என்ன செஞ்சாங்க, இனிமேல் இந்த துனியாவில் நான் வாழ்ந்தா என்ன, வாழாட்டி என்ன, நான் இருந்தா என்ன, இல்லாட்டி என்னன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் அப்படி இப்படி என்ன செஞ்சாங்க, போக ஆரம்பிச்சாங்க. அழுகைன்ற அழுக, அவ்வளவு அழுக. யாரு? சஹாபா பெருமக்கள் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, பொழுதுன்னைக்கும் அழுகிறாங்க. என்னடா இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலை ஆகிப்போச்சு. யாராலையும் என்ன செய்ய முடியல, அழுகையை அடக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் எப்படியோ கொஞ்சம் சுதாரித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கஃபன் தஃபனுடைய செயல்கள் எல்லாம் முடிச்சு நிறைவாகி அடுத்த ஹலீஃபாவாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பொறுப்பெடுத்துக்கிட்டாலும் என்ன மறக்க முடியல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மறைவை என்ன செய்ய முடியும், உங்களால் மறக்கவே முடியல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து, நம்ம ரெண்டு பேர்த்தினாலையும் அழுகை அடக்க முடியல, நாம் ஒருத்தரை போய் பார்த்துட்டு கொஞ்சம் வருவோம், அவங்கள பார்த்தா நமக்கு கொஞ்சம் மனசு ராகத்தாயிரும். யார் பேசிக்கிறா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறான். யார் அவங்க? உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா. யார் அவங்க? உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா. இந்த உம்மு ஐமன் யாருன்னு முதல் தெரிஞ்சுக்கிட்டா தான், இவங்களுடைய சிறப்பை தெரிஞ்சாதான் இவங்க எப்பேற்பட்டவங்கள்ட்ட போயிருக்காங்கன்னு தெரியும். உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா 3 தலைமுறையை பார்த்தவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசா இருக்கிறப்ப அவங்களுடைய தாயார் ஆமினா அம்மையார் வஃபாத் ஆனாங்கல்ல. ஆமினா அம்மையார் வஃபாத் ஆனாங்கல்ல. வஃபாத் ஆகிற போது என் மகனை பார்த்துக்கமான்னு கையை பிடிச்சிட்டு கொடுத்துட்டது எப்போனது யார்கிட்ட? உம்மு ஐமன் ரலியல்லாஹு. இப்போ உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வளர்ப்புல 99-100% பொறுப்பாளர் யாரு? உம்மு ஐமன் ரலியல்லாஹு. உம்மு ஐமன் ரலியல்லாஹுக்கு அந்த பெருமானாருக்கு அப்புறம் ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கங்க, பிறக்கிறாங்க. அவங்கள பார்த்தாங்க. ஃபாத்திமா நாயகத்தினுடைய மகனான ஹஜரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு பார்க்குறாங்க. அப்போ 3 தலைமுறையை பார்த்தவங்க யாரு? உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு என்ன கவலை இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சங்கடமான விஷயமா இருந்தாலும் சரி, தான் தாயை போய் பார்த்துட்டு வந்தா தான் அவங்களுக்கு மனசு நிம்மதியாகும். யாரு? உம்மு ஐமன், வளர்ப்பு தாய் அல்லவா. இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா கிட்ட போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. போனால் உள்ளுக்குள்ளே ஒரு அழுக சத்தம் வந்துக்கிட்டு இருக்குது. யாரா அழுகிறது? உள்ளுக்குள்ளே போய் தான் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அழுகிறாங்க. என்னடா நாமளே அழுகை நிப்பாட்டலான்னு வந்தால் இங்கே அதை விட அழுகை அதிகமாக இருக்குது, நாமளே அழுகை நிப்பாட்டலான்னு வந்தால் இங்கே அதை விட அழுகை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேர் என்ன செய்கிறாங்கங்க, பதட்டமாய்க்கிறாங்க. வந்து கேட்டாங்க, நாங்களாவது சின்ன பசங்க, பக்குவம் இல்லாத ஆட்கள். யார் சொல்கிறா? யார் சொல்கிறாங்க? அல்லாஹ் அக்பர். என்ன வார்த்தை பாருங்களேன். ஹலீஃபா அன்னைக்கு, ஜனாதிபதி அன்னைக்கு, நாட்டினுடைய ஹலீஃபா யாரை பார்க்க போகிறாங்க? நாங்களே சின்ன பசங்க, வயசில் பக்குவம் இல்லாத ஆட்கள், நாங்கள் தான் தேம்பி அழுகிறோன்னா 3 தலைமுறையை பார்த்த தாய் நீங்களும் அழுதுகிட்டு இருக்கிறீங்க. யார் கேட்டா? அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க. அழகான விளக்கத்தை சொன்னாங்க. ஹதீஸில் முத்தம் கொடுக்கப்பட வேண்டிய வார்த்தை அது. உம்மு ஐமன் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மகன் வஃபாத் ஆயிட்டான் மட்டும் நான் அழுகலை, வஹி நின்று போச்சேன்னு நான் அழுகிறேன்னு சொன்னாங்க. என்னங்க என்ன நின்று போச்சு? வஹி நின்று போச்சு. இனிமேல் எதுவுமே இல்லை. நாயகத்திடத்தில் என்னத்தை போய் கேட்டாலும் பெருமானாருக்கு எங்கிருந்து செய்தி வரும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து முதற்கொண்டு இன்ன வரைக்கும் ஜிப்ரீல் வந்து போய்கிட்டு இருந்தால் அந்த நடைமுறை, அந்த 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 விஷயம் எல்லாம் எதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. செவுத்தை பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லாஹ்னுடைய உத்தரவு வராதா? அல்லாஹ்னுடைய உதவி வராதா? இதுவரைக்கும் நம்ம எல்லாத்தையும் யார்கிட்ட வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு நம்ம அழகு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த செய்திகள் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. நாயகம் வஃபாத்தானாக மட்டும் நான் அழுகலை, வஹி நின்று போச்சேன்னு நான் அழுகிறேன்டாங்க உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா. அப்போ வஹிங்கிறது எவ்வளோ பெருசு. சஹாபாக்களுடைய காலத்தில் என்ன சந்தேகமாக இருந்தாலும் யார்கிட்ட போய் உட்காருவாங்க? பெருமானார்கிட்ட உட்காருவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு செய்தி யார் கொடுப்பா? அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரும். இப்பேற்பட்ட இந்த வஹி அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவம் மிக்கது, ரொம்ப மகத்துவம் மிக்கது. இது சாதாரணமாக ஒரு கடந்து போகிற செய்தியே அல்ல. என்னது வஹி அப்படிங்கிறது? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, அல்லாஹ்
சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் சொல்கிறான்ல, மழையை பார்த்து கேட்டோம் வஹியை தாங்கிக்கிறியான்னு சொல்லிட்டு மழை வேணான்றுச்சு. இன்னா அரதுனல் அமானத அல ஸமாவாதி வல் அர்லி, வானத்தை பார்த்து கேட்ட வஹியை தாங்கிக்கிறியான்னு முடியாதுருச்சு. மலைகளை பார்த்து கேட்ட வஹியை தாங்கிக்கிறியான்னு சொல்லிட்டு முடியாருச்சு. எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? மறுத்துருச்சு. ஆனால் யார் தாங்கிக்கிறேன்னு சொன்னா? மனிதன் தாங்கிக்கிறேன்னு சொன்னான். அப்பேற்பட்ட அந்த வஹி யார் தாங்கிக்கிட்டா? இருலோகத்தின் சர்தார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாங்கிக்கிட்டாங்க. எந்த அளவிற்கு தெரியுமா? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நாம் இன்னைக்கு ஜும்மாவில் கூட சொன்னோம், எல்லா மனைவிமார்களோட இருக்கிற போது வஹி வந்துச்சுன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் என்ன செய்வாங்க? கொஞ்சம் வெளியே போயிருங்க, நான் வஹி வருதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஆயிஷா நாயகத்தோட வீட்டில் இருக்கிற போது வஹி வந்தால் என்ன செய்ய மாட்டாங்க? வெளியே போன்னு சொல்ல மாட்டாங்க. நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு உட்கார்ந்துருந்தாங்க, பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க, வஹி வந்துச்சு, என் தொடை எலும்பு உடையிற மாதிரி எனக்கு வலிச்சிச்சுன்னா. வஹி யாருக்கு வந்துச்சு? யாருக்கு வந்துச்சு? ரசூலுல்லாவுக்கு வந்துச்சு. ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உட்கார்ந்தவங்க யாரு? ஆயிஷா நாயகம். ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, என் தொடை எலும்பு உடையிற மாதிரி இருந்துச்சு. கையில் பிடிச்சி பார்த்தா தொடையில் இருக்கிற எலும்பு தெரியுதா? என்னங்க ஜி? கால் இருக்கிற எலும்பு மாதிரி, முட்டியில் இருக்கிற எலும்பு மாதிரி தொடையில் இருக்கிற எலும்பு நமக்கு தெரியுதா? இல்லை. அது சதைகளால் பின்னப்பட்டிருக்கு அந்த தொடை. அந்த எலும்பு என்ன செஞ்சிருச்சு? உடைஞ்சு போன மாதிரி எனக்கு வலிச்சிச்சுன்னு சொன்னோம்னா அப்போ வஹி எவ்வளோ பெருசு? அந்த வஹியைத்தான் இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பாடமாக, செய்தியாக, ஒழுக்கமாக, நடைமுறைகளாக என்ன செஞ்சிருக்காங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செய்தி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சொன்னதவே சொல்றாராப்பா. என்ன சொல்றாங்க? அஜர்த்து சொன்னதவே சொல்றார். போன வருஷமும் இதைத்தான் சொன்னார், இந்த வருஷம் இதைத்தான் சொன்னார். உலகம் அழிகிற வரைக்கும் அதைத்தான் சொல்லணும். என்னங்க ஜி? உலகம் அழிகிற வரைக்கும் அதைத்தான் சொல்லணும், வேற செய்தி கிடையாது. உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? அறிவின் மூலமாக ஒரு விஷயத்தை விளங்குறதுக்கும் வஹியின் மூலமாக ஒரு விஷயத்தை விளங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. அறிவு ஒன்று சொல்லும், ஆசை ஒன்று சொல்லும். மனுஷன் எதை தேர்ந்தெடுப்பாரு? எதை தேர்ந்தெடுப்பாரு? அறிவு சொல்லும். ஆரிஃப் ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லிட்டாரு, ஃபஜ்ர் தொழுகை 5:35 எந்திரிச்சு ஓடுப்பான்னு என்ன சொல்லும்? அறிவு சொல்லும். ஆசை சொல்லும், ஞாயிற்றுக்கிழமை தானே தூங்கிக்கன்னு சொல்லும். வாரத்தில் 5-6 நாள் என்ன செஞ்சாச்சு? தொழுதாச்சு. ஞாயிற்றுக்கிழமை என்ன எடுத்துக்க? நீ ரெஸ்ட் எடுத்துக்க. யாரு கேட்டுற போறா? அல்லாஹ்வா சங்கடப்பட்டு போயிட. என்ன சொல்லும்? ஆசை சொல்லும். அறிவு சொல்லுது எந்திரிச்சு போன்னு சொல்லிட்டு. ஆசை சொல்லுது எப்பா படுத்துக்குப்பா, தூங்கிக்குப்பா. இவர் எதை தேர்ந்தெடுத்துக்கிறாரு? யோசனை சரியா தான் இருக்குது. பேசாம இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஃபஜ்ருக்கு என்ன செய்யலாம்? தூங்கிக்கலாம், 10 மணிக்கு எந்திரிச்சுக்குவோம். ஏன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே. புரியுதுங்களா? அதே மாதிரி அறிவு இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒன்று சொல்லும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சொல்லும், இல்லை அது தப்பான யோசனையாக தெரியுது, ஆனால் அதை விட்டுறேன், இதை எடுத்துக்கிறேன்னு என்ன சொல்லும்? அறிவு சொல்லும். அறிவு என்ன செய்யும்? சொல்லும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிற ஆற்றல் அறிவுக்கு இருக்கான்னு கேட்டால் என்ன கிடையாது? அறிவுக்கு கிடையாது. ஆனால் 1500 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா வஹி மூலமாக சொல்லப்பட்ட செய்திகள் அனைத்தும் மாற்றப்படாதது. சொன்னா முடிஞ்சிருச்சு. அந்தார்டிகாவுடைய மக்கள்கள் வந்து கேட்டாங்க, விருந்து கொடுக்கலேன்னு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்லி இருக்கிறான், எங்களுக்கு அந்த புள்ளியை எடுங்களேன். இறங்கினது மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் நடந்த நிகழ்வு அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்றா. ஆயத்து இறங்கின உடனே மக்கள்கள் வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உலகம் அழிகிற வரைக்கும் எங்கள் ஊருக்காரங்க சோறு போடலேன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி வச்சிருக்கிறான். குர்ஆன்ல சொல்லி வச்சிருக்கிறான், எங்களை அந்த லாதுக்கு மேலே இருக்கிற புள்ளியை தூக்கிட்டீங்கன்னா வேலை முடிச்சு போயிடும். லாதுக்கு மேலே புள்ளியை தூக்கிட்டா என்னவாயிரும்? சாது என்னவாயிரும்? சாதா மாறிடும். அப்போ என்ன செஞ்சிடும்? டோட்டலாக அர்த்தம் மாறிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு புள்ளி கூட இதுலேருந்து என்ன செய்யப்படாது? மாற்றப்படாது. என்னங்க 1500 வருஷத்துக்கு முன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இன்னைக்கு அதே ஹதீஸ் தான். இல்லைங்க அன்னைக்கு காலம் அப்படி இருந்துச்சு அதனால் அந்த ஹதீஸ் சொன்னாங்க, இன்னைக்கு காலம் மாறி போச்சு அதனால் அந்த ஹதீஸ் தேவையில்லைன்னு ஏதாவது ஒரு ஹதீஸ் இருக்கா? என்னங்க புகாரியில் இருக்கிற 7000 ஹதீஸில் ஒரு ஹதீஸ் ஏதாவது அப்படி இருக்கா? எதுவுமே கிடையாது. எல்லாம் அன்னைக்கு என்ன சொல்லப்பட்டுச்சோ அதுதான் இன்னைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எதில் கிடையாதுங்க? வஹீல கிடையவே கிடையாது. வஹி அப்படிங்கிறது உன்னதமானது, உறுதி செய்யப்பட்டது, அதிலே மாற்றப்படாத செய்தி துனியாவில் ஒன்றே ஒன்று இருக்குன்னா அது என்னதான்? வஹி மட்டும்தான். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த வஹியை நாம் என்ன செஞ்சோம்? நாம உங்களுக்கு இறக்கி கொடுத்தோம்.
வஹி எப்படி வரும் தெரியுமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிச்சாங்க. மணி அடிக்கிற சத்தம் கேட்குமாமா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மணி அடிக்கிற சத்தம். மணி அடிக்கிற சத்தம்னா இன்னைக்கு சாமி பூசாரியெல்லாம் வச்சு ஆடுறான அந்த சத்தம் அல்ல. அது ஒரு விதமான ஓசை. ஒரு விதமான ஓசை வருகிற போது நான் என்ன வாங்கிக்குவேன்? ஆஹா, அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து என்ன வரப்போகுது? வஹி வரப்போகுதுன்னு நான் என்ன செய்வேன்? நான் உஷாராகிக்குவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, வஹு அஷத்து அலைஹி, இந்த மாதிரி ஒரு சத்தத்தோடு வர்ற வஹி இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தாங்கவே முடியாது, அவ்வளவு கடினமாக. ஒட்டகம் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளவு லோடு ஏற்றினாலும் என்ன தாங்கும்? ஒட்டகம் தாங்கும். என்னங்க அதுக்கு ஒட்டகத்துக்கு என்னங்க தமிழில் ஒரு பேர் சொல்லுவாங்க, பாலைவன கப்பல். என்ன கப்பலுங்க அது? பாலைவன கப்பல். சுமக்கிறா, ஏற்றி விடு, எவ்வளோ ஏற்றினாலும் என்ன சுமந்துட்டு போகும்? ஒட்டகம் சுமந்துக்கிட்டு போகும். பாலைவனத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தின் மீது உட்கார்ந்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. வஹி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? வஹி வந்துருச்சு. வஹியை தாங்க முடியாமல் ஒட்டகம் என்ன செஞ்சுட்டு பட்டக்குன்னு உட்காந்துருச்சு. ஒட்டகம் உட்காரத பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு நின்று நிதானமாக உட்காரமா? இல்லை, டக்குன்னு என்ன செய்யும்? உட்காரும். என்னத்தினால உட்கார்ந்த வந்த வஹி என்னால் தாங்கிறதுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லிச்சு ஒட்டகம். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தாங்குறாங்க? அல்லாஹ் அக்பர். அந்த தாங்குவதின் மூலமாக கிடைச்சாதான் நமக்கு இவ்வளவு நெறிமுறைகள், இவ்வளவு சட்டங்கள், இவ்வளவு ஆயத்துக்கள், இவ்வளவு ஹதீஸுகள், இவ்வளவு விளக்கங்கள், எல்லாமே இதுதான். என்னதுங்க? எல்லாம் வஹி தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு மணி அடிப்பதை போல சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தின் மூலமாக என்ன கொடுக்கும்? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வஹி வரும். அதுதான் வஹு அஷத்து அலைஹி, அது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரெண்டாவது, கனவின் மூலமாக அல்லாஹ் எனக்கு என்ன கொடுப்பான்? வஹி அறிவிச்சு கொடுப்பான். நாம பார்க்குற கனவுக்கும் நபிமார்கள் பார்க்குற கனவுக்கும் என்ன இருக்குதுங்க? வித்தியாசம் இருக்குது. நாம பார்க்குற கனவுலாம் அது நடக்கவும் செய்யலாம். ஆமாம், நான் தான் கனவுல பார்த்தேனேங்க, நடக்கலை அப்படின்லாம் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. இந்த கனவு பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்குது சமூகத்தில். யாராவது ஒருத்தவங்க மௌத்தா போயிட்ட மாதிரி கனவு கண்டா அப்படியே ஃபஜ்ர் தொழுகையில் அலறி அடித்து பௌத்து போய் எங்கள் அத்தா வஃபாத்தான மாதிரி கனவு பார்த்துட்டாங்க, என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ. ஒன்றும் பயப்படாதீங்க. என்ன ஆகுதுங்க? ஒன்றும் பயப்படாதீங்க. ஒரே ஒரு தீர்வு, மௌத்தா போகிற மாதிரி கனவு பார்த்தோம்னா அவருக்கு நீண்ட ஆயுள்னு அர்த்தம். என்ன அர்த்தங்க? இந்த கனவுக்கு இதுதாங்க உலக அழிகிற வரைக்கும் விளக்கம், வேற விளக்கமே கிடையாது. என்ன அர்த்தங்க ஜி? நீண்ட ஆயுள். அத்தா மௌத்தா போகிற மாதிரியோ யாரோ மௌத்தா போகிற மாதிரியோ கனவு கண்டா என்ன அர்த்தம்? என்ன சொல்லணும்? நம்ம அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா என் தகப்பனாருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துருக்கான் என்ன சொல்லணும்? சந்தோஷப்படணும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நபிமார்களுக்கு வருகிற கனவெல்லாம் ஹக்கு, அது உண்மை. இன்னைக்கு இல்லைன்னா அது என்னவாகும்? நாளைக்கு நடந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய புறத்தில் செய்தி வந்துச்சா, கனவு வந்துச்சா? அன்னி அதுபஹுக இலைக்க ஃபந்தூர் மாதா தரா, மகனே அறுக்கிற மாதிரி கனவு பார்த்த, நீ என்ன சொல்ற? என்ன பார்த்தீங்களோ அதை செஞ்சிருங்க தாண்டு சொன்னாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். புரியுதுங்களா? ஆயிஷா நாயகத்தை திருமணம் முடிக்கிற மாதிரி கனவு அல்லாஹ் தஆலா கனவுல தானே செய்தி சொன்னான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஹது போர்க்களத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்குள் இருந்து போர் செய்கிற மாதிரி அல்லாஹ் செய்தி வந்துச்சு. சஹாபாக்கள் சொன்னாங்க வெளியே போய் போர் செய்யலான்னு. பிரச்சனை வந்துச்சா இல்லைங்களா? அப்ப நபிமார்களுக்கு வருகிற கனவும் என்னதாங்க? வஹி தான். ஒன்று, மணியினுடைய சத்தத்தின் மூலமாக வஹி வரும். ரெண்டாவது, கனவின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்வானுங்க? வஹி என்ன செய்வான்? அறிவித்து கொடுப்பான். மூணாவதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார். மனிதனுடைய தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்வார்? வஹி அறிவித்து கொடுத்துட்டு போவார். யார் அந்த ஒரு மனிதர்? மனிதருடைய தோற்றம்னா இப்போ யாராவது ஒருத்தருடைய உருவம் இருக்கணுமா இல்லையா? நல்லா எழுதி வச்சுக்கோங்க. திஹ்யத்துல் கலபி ரலியல்லாஹு தஆலா, அவங்க பேர் என்னங்க? ஆமாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்தினுடைய யூசுஃப்னு சொன்னாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ அழகாக இருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கோமா இல்லைங்களா? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அழகா, ரசூலுல்லாஹ் அழகாங்க? இதில் என்னைக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. நல்லா சத்தமாக சொல்லணும், யார் தான் அழகு? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழகு அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். நல்லா விளங்கிக்கங்க. பிறந்ததுலேருந்து மௌத்தாகிற வரைக்கும் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழகு அன்னைக்கு ஒரு பேர் அழகு தான். அந்த அழகு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பெருமானாருடைய அழகு எப்படி தெரியுமா இருக்கும்? குழந்தையினுடைய அழகை போல அழகு மாறிக்கிட்டே இருக்கும். அது டிரான்ஸ்லேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அது கூடிக்கிட்டே இருக்கும். என்னப்பா தொழுகு போகிறதுக்கு முன்னாடி ஆள் அப்படி இருந்தால் தொழுதுட்டு வந்து பார்க்குறேன், அப்படி ஜொலிக்கிறானே என் பேரை, அழகு மாறுது இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு அப்படிங்கிறது என்ன செய்யும்? பரிமாறிக்கொண்டே இருக்கும். அந்த திஹ்யத்துல் கலபி ரலியல்லாஹுனுடைய உருவத்தில் தான் யார் வருவா?
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மனிதனுடைய தோற்றத்தில் வந்து உட்கார்ந்து என்ன செய்வாங்கங்க, வஹியை கொடுப்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு முறை இருக்குது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அசல் தோற்றத்தின் மூலமாகவே வந்து வஹி என்ன செய்வாங்க, வஹியை கொடுப்பாங்க. அசல் தோற்றம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கார ஹீராவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தியானத்திற்காக வேண்டி இருந்தாங்களா இல்லையா? அப்போ முதலாக வஹி கொண்டு வருகிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வந்தாங்கங்க, தன்னுடைய அசல் தோற்றத்தில் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அடுத்ததாக எந்த ஒரு திரையும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நேரடியான பேச்சின் மூலமாக என்ன வரும், எனக்கு வஹி வரும்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியான பரிமாறங்கள்ல என்ன வருதுங்க, வஹி வருது. அல்லாஹ் தஆலா யூதர்கள் கேட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட காலத்தோட என்ன முடிஞ்சு போச்சு, வஹி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. எப்போ, அப்படிலாம் கிடையாது, எப்படி வந்துட்டு இருக்குது, மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தோட வஹி முடியல, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் முதற்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் என்ன வந்துகிட்டு இருக்குது, வஹி வந்துகிட்டு இருக்குதுங்கிறத என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிச்சான். அப்போ வஹி அப்படிங்கிறது என்னது கிடையாதுங்க, சாதாரணமானது கிடையாது. என்ன கிடையாது, சாதாரணமானது கிடையாது. இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, கனமான வார்த்தை உங்களுக்கு நாம கொடுத்துருக்குறோம்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இப்போ குர்ஆன் என்னதுங்க, நாம அட்டை டு அட்டை இருக்கு, நல்ல குர்ஆன், நல்ல பேஜ், நல்ல எழுத்து நல்லா இருக்கா, பளிச்சுன்னு இருக்கான்னு என்ன செய்யறோம் நாம, இது எப்படி இங்க வந்துச்சு அதை யோசிச்சு பார்த்துருக்கோம். என்னைக்காச்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஹி மூலமாக எவ்வளவு சங்கடங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்துச்சுண்டா இந்த குர்ஆனை ஒத்த கையில பிடிப்போமா, இந்த குர்ஆன் ஓதாம இருப்போமா, இந்த குர்ஆன் அப்புறம் அடுத்த ரம்ஜான்ல ஓதிக்கலாம்னு வைப்போமா, இல்லையே. குர்ஆன் ஓதுவதின் மூலமாக நம்ம யார்கிட்ட பேசுறோம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது ஒருத்தர் குர்ஆன் ஓதிட்டு இருந்தா அவர்கிட்ட சலாம் சொல்லாதீங்கன்றாங்க. ஹதீஸ் கேட்டிருக்கோம்ல நம்ம இதே தஃப்சீர் பாடத்தில். குர்ஆன் ஒருத்தர் ஓதிட்டு இருந்தா என்ன சொல்லாதீங்க, சலாம் சொல்லாதீங்க, பக்கத்தில் போய் உட்காருங்க. அவராக பார்த்து மூடி வச்சுட்டு என்னப்பா எதுக்கு வந்திருக்கீன்னு கேட்பாரு, அப்புறம் சலாம் சொல்லிட்டு என்ன செய்யுங்க, பேச்ச சொல்லுங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயம்தான் என்னதுங்க இந்த வஹி. இந்த வஹியத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வஹி என்ன செஞ்சா நாம கொடுத்தோம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு செய்தி ஒன்று சொல்றான். அதோட நம்ம இந்த தஃப்சீரை முடிச்சுக்குவோம். இன்னா அவ்ஹைனா இலைக கமா அவ்ஹைனா இலா நூஹின், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வஹி அறிவித்ததை போல நாயகமே உங்களுக்கு நாம வஹி அறிவிக்கிறோம். யாருக்கு அறிவிச்ச மாதிரி? இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி வரலையா? என்னங்க கேட்கணுங்க கேள்வி. எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, குர்ஆன்ல விளக்கம் இருக்குது. ஏன் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அப்புறம் வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பேரை சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து பேரை சொல்லலையேன்னு கேட்டா முஃபஸ்ஸிரீன்கள் அழகான விளக்கத்தை சொல்லுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்துல சட்டமே இல்லை. என்ன இல்லை, சட்டமே கிடையாது. சட்டமே இல்லாத காரணத்தினால தான் அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு. இப்படித்தானே கல்யாணம் முடிச்சாங்க. அப்போ என்னங்க, வாழையடி வாழையா குடும்பமா இருந்துச்சா? இல்லையே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிறந்த ஒரு பையன் அவங்களுக்கு பிறந்த இன்னொரு தங்கச்சி என்ன செஞ்சார், நிக்காஹ் செஞ்சுக்கிட்டார். அப்போ சந்ததியே கிடையாது. என்னங்க, ஒரு 100 பேர் உலகத்தில் இருந்தால் சொல்லலாம், இவர் அவரை கல்யாணம் முடிச்சுக்கிட்டார், அவர் இவரை கல்யாணம் முடிச்சு, எதுவுமே கிடையாது. அந்த நேரத்தில் அந்த துனியாவில் என்ன கிடையாது, சட்டங்களே கிடையாது. யாருடைய காலத்தில் சட்டம் வந்துச்சுன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் சட்டம் வந்துச்சு. ஹலால் ஹராம் யாருடைய காலத்தில் வந்துச்சு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் வந்துச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த மாதிரி இந்த துனியாவில் எந்த நபியுமே வாழல. எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 1000 வருஷம் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. 950 வருஷங்கள் இந்த துனியாவில் ஏகத்துவ பிரச்சாரத்தை செஞ்சவங்க ஏற்றுக்கிட்டவங்க எத்தனை பேர் தான்? 82 பேர் தான் என்ன செஞ்சாங்க, ஈமானை ஏற்றுக்கிட்டாங்க. 82 பேர் தான் ஈமானை ஏற்றுக்கிட்டாங்க. இவங்களை மாதிரி ஈமான்ல உறுதியானவங்க அப்போ எந்த நபியும் என்ன செய்யல, இல்லவே இல்லை. அதனால தான் அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பேரையே மையப்படுத்தி சொல்றான், நாயகமே நூஹுக்கு வஹி அறிவிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன செய்யறோம், நாம வஹி அறிவிக்கிறோம். இதில் ஒரு துணுக்கு செய்தி ஒன்று சொல்கிறாங்கங்க, அதுதாங்க ரொம்ப அற்புதம். பேப்பர் படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப துணுக்கு செய்தி கட்டம் போட்டிருப்பாங்கல்ல, அதில் முஃபஸ்ஸிரீன் ஒரு துணுக்கு செய்தி சொல்கிறாங்க. 1000 வருஷம் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒரு பல்லு கூட போகலை. என்ன தலை தூக்குறீங்க, ஒரு பல்லு கூட சொத்தையாகல. இதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஒரு முடி கூட நரைச்சு போகலை. ஒரு முடி கூட நரைச்சு போகலை. மௌத்தா போகிற வரைக்கும் இளமை காலத்தில் என்ன விதமான ஆரோக்கியமும் குவத்தும் ஒரு மனுஷனுக்கு இருக்குமோ அப்படியே இருந்தாங்க. யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். பொறுமையினுடைய உச்சகட்டம் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். என்னதுங்க பொறுமையினுடைய உச்சகட்டம்.
ஒரு கட்டத்தில் போராடி போராடி போனால் எவருமே இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த பக்கம் போய் ஏதாவது சொன்னால் காதுக்குள்ள என்ன செய்கிறாங்க, காதுக்குள்ள கையை வச்சுக்கிட்டு வேலையே கிடையாது, காலையிலையும் சாயந்தரம் எங்களை விடவே மாட்டேங்கிறேன்னு சொன்னாங்க. யாரை பார்த்து? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து. கப்பல் செஞ்சாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? கப்பல் செஞ்சாங்க. எங்கே போகிறதுக்கு? இந்த ஊரை விட்டு கடந்து போகிறதுக்கு. ஈமான் கொண்டவங்களை மொத்தம் ஏற்றிக்கிட்டு எங்கே போகலாம்? இந்த ஊரை விட்டு கடந்து போகலான்னு சொல்லிட்டு ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் செஞ்சு வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து பார்த்தா அந்த கப்பலில் பூரா நஜீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. யார்? மனிதர்கள். அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்க அன்றைக்கு இருக்க கவுமுகள். ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபந்தசிர். குர்ஆன்ல சூரத்துல் கமர்ல அல்லாஹ் சொல்கிறான், யாராவது துனியாவில் ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப சங்கடப்பட்டு இதுக்கப்புறம் என்ன வாழ்க்கையில் விரக்தி ஆகி போயிருக்கிற ஒரு மனுஷன் இந்த துவாவை தொடர்ந்து 40 நாள் ஓதிக்கிட்டு வந்தால் 41வது நாள் நிச்சயமாக அல்லாஹ்தால ஒரு விமோச்சனத்தை கொடுப்பான். அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வார்த்தையை யார் பயன்படுத்தினது தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தினாங்க. ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபந்தசிர். ரப்பே நான் நொந்து போயிருக்கிறேன். என்னங்க நொந்து போயிருக்கிறதா? என்னங்க ஒன்றும் முடியலடா ரப்பே, 1000 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், 950 வருஷம் ஏகத்துவத்தை சொல்லியிருக்கிறேன், ஒரு பையன் ஈமான் எடுத்துக்கணும், ஒருத்தனை விடாது. ரப்பிலா ததர்னி ஃபர்தன் வாந்தக. யாரை விட்டுறாதடா ரப்பி. ஒருத்தனை விட்டேனா கூட அடுத்தவன் அவன் இன்னொருத்தனை என்ன செய்வான்? கெடுக்க ஆரம்பிச்சிருவான். ஓப்பனாக அல்லாஹுடைய சமூகத்தில் இவங்களை அழிச்சிருன்னு சொன்னவங்க யார்? ஒரே ஒரு ஆள். யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நாம் எப்படி வஹி அறிவித்து கொடுத்தோமோ அது மாதிரி என்ன செஞ்சுருக்கோம்? உங்களுக்கு நாம் வஹி அறிவித்து கொடுத்தோம். வன்னபிக்கீன மின் பஅதிஹி. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் வந்த நபிமார்களுக்கு என்ன செஞ்ச? நாம வஹி அறிவித்து கொடுத்தோம். என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். நாயகமே உங்களுக்கு வஹி அறிவிச்சோம். யாருக்கு வஹி அறிவிச்ச மாதிரி? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வஹி அறிவிச்ச மாதிரி. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு வஹி அறிவிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன செஞ்ச? நாம வஹி அறிவிச்சு கொடுத்துருக்குறோம். அந்த சமூகத்தில் சொல்லுங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு மட்டும் வஹி வரல, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு வஹி நின்று போகல, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி வந்துச்சு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அப்புறம் வந்த நபிமார்களுக்கு வஹி வந்துச்சு, உங்களுக்கும் என்ன வரும்? வஹி வரும்னு என்ன செஞ்ச? அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? வஹி எவ்வளவு கனமானதுன்னு நம்ம விளங்கிக்கிட்டோமா இல்லைங்களா? இப்போ அந்த ஆயத்தினுடைய அடுத்த பகுதியில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி கொடுக்குறான்டா, மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் யார், மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் வாழ்ந்த நபிமார்கள் யார் தெரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா? எத்தனை நபிமார்களுடைய பேர் குர்ஆன் ஷரீஃபில் இருக்கு? 25 பேர். 25 பேரையும் அடுத்த வாரம் சொல்லலாமா இன்ஷா அல்லாஹ்? 25 பேர்களையும் அல்லாஹ் எதில் சொல்கிறான்? குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். இப்போ நாம் பார்க்குற இந்த இடத்துல ஒரு சில நபிமார்களுடைய பேரை என்ன செய்கிறான்? அல்லாஹ் தஆலா மையப்படுத்தி என்ன செய்கிறான்? சொல்லி காண்பிச்சுட்டு அல்லாஹ் தஆலா நிறைய செய்திகள் என்ன செய்கிறான்? அடுத்தடுத்து தொடர்ந்து என்ன செய்கிறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி கொண்டே வருகிறான். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களிலே பார்ப்போம். வஹீனுடைய மகத்துவங்களை விளங்கி ஒவ்வொரு குர்ஆனுடைய ஆயத்துக்களையும் ஹதீஸனுடைய செய்திகளையும் கேட்கிற போது மனதிலே தாங்கி அதை அமல் செய்வதற்குண்டான உயர்ந்த பாக்கியத்தையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. وآخر دعوة بحق سيدنا وآل سيدنا محمد صلى الله عليه وسلم. لك الحمد ولك الشكر يا ربي يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. حسبنا الله نعم الوكيل نعم المولى ونعم النصير. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வேண்டி வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கொடுக்கிறோம் அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. நலவான காரியங்களை கேட்பதற்கும் அதன் பிரகாரம் அமல் செய்வதற்கும் எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் வரக்கூடிய அரசியலுடைய இந்த தேர்தலுடைய நேரங்களிலே எங்களுக்கு நல்ல ஆட்சியாளர்களை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. எங்களின் மீது இரக்கம் காட்டாத எங்களுக்கு மோசடி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை விட்டும் எங்களை நீ காப்பாற்றுவாயாக. எல்லா நேரங்களிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களையும் உனக்கு கட்டுப்பட்டு வாழுகிற தத்வாவோடு வாழுகிற பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அதற்குண்டான பயத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அதற்குண்டான சூழ்நிலை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யாரெல்லாம் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீ நிறைவான கல்விலை வெளிச்சத்தை நீ தந்தருள்வாயாக. அசிங்கத்தின் பக்கமும் ஹராமின் பக்கம் அவர்கள் போய்விடான் அவர்களையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. யாரெல்லாம் நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை
வாய் நிறைய சொல்லி மௌத்தாகிற உயர்வான நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி خلقஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.